எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி. நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி இந்த ஹீரோயிசம், இந்த ஹீரோயின் அது மாதிரி நம்ம இந்த படங்கள்லாம் காட்டிப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நடக்காத ஒன்றை நடந்த மாதிரியே நம்ம மனசு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அது ஃபீல் பண்ணுது அப்படின்னாலே நம்ம மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏதோ ஒரு கனவுல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி, இந்த ஹீரோயின் மாதிரி நம்மளை நினச்சிக்கும். அது மாதிரி நம்ம மனசு தோணுதுனாலே நமக்கு அதை முதல்ல வெளியில் காட்டிக்க கூடாது. நம்ம தான் அது நடக்கலை, அது நடந்த மாதிரி அது தோணுது, அதை நம்ம வெளியில் முதல்ல காட்டிக்க வேண்டாம். அப்போ காட்டிக்கும் போது என்னன்னா, அது உண்மையிலேயே நடக்காமல் போயிட வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிறது புரியுதா? உண்மையிலேயே அது நடக்காமல் போக வாய்ப்பு உண்டு. அதே நாம் அதை காட்டிக்காமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். எது நடக்கலையோ, அது நடக்காத ஒன்று எதை வேணாலும் நீங்கள் நினைங்க, அதை கண்டிப்பாக வெளியில் மட்டும் காட்டிக்காதீங்க. அதை பற்றியே ஸ்பீச் பண்ண வேண்டாம், மைண்ட்லேயே அதை வைங்க, ஒரு தவமாக இருங்க. இன்னொன்று, சில நேரங்களில் நம்ம ஓவர் பில்டப் கொடுத்து சிலர் மனசை கவர நினைப்போம். நம்மளை பற்றி நம்ம நிறைய பெரிய பில்டப் பண்ணுறது, இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய நம்ம ரொம்ப தியாகம் பண்ணுற மாதிரி, சர்வீஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள இதுக்கு முன்னாடி ஒரு அன்பு அவங்க பார்க்காத மாதிரி அவங்கள்ட்ட அந்த அன்பை கொட்டுறது, இல்லைன்னா ஒரு உறுதிமொழி தர்றது, எப்படியாவது அவங்க மனசை கவர நினைக்கணும். அது வேண்டாம், அது நடக்காது. ஏன்னா அவங்களுக்கே அது தெரிஞ்சிடும், இந்த நிமிட பழக்கத்திற்காக, இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இந்த ஆள் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த ஓவர் பில்டப்பும் வேண்டாம். ஒருத்தவங்க மனசை கவரணும்னு நினச்சி உடனே பிளான் போடவும் வேண்டாம். சிம்பிளாக உங்கள் செயலை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களை யோசிங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை உள்ளபடி ஓப்பன் டாக் பண்ணுங்க. ரொம்ப ரீலே வேண்டாம், ரொம்ப ரியலாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை டெலிவரி பண்ணுங்க. நீங்கள் யோசிக்கிறத ரியலாக டெலிவரி பண்ணுங்க. என்னுடைய குணம் இதுதான், என்னுடைய குணாதிசயம் அதுதான், இதை வெளியில் காட்டிக்க வேணாம், அவன் தான் அதை உணரணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க, நான் எப்படி தெரியுமா சார், நான் சார் இப்படி தான் சார் இருப்பேன், என்னுடைய பழக்கமே இப்படி தான் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவன் அதுபடி நடந்துக்கவே மாட்டான், சொல்கிறது மட்டும்தான் இருக்கும். இதையே நம்ம சொல்லிக்கிட்டு அதை எதிராளியே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது என்னைக்கு எதிராளிகள் தெரிகிற நிலைமை வருதோ அன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம லைஃப்பில் சிம்பிளாக சில விஷயத்தை என்னைக்கு விரும்ப ஆரம்பிக்கிறோமோ, அதாவது காஸ்டியூமாக இருக்கட்டும், நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறதா இருக்கட்டும், வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறதா இருக்கட்டும், ரொம்ப ஹைஃபையாக யோசிக்காமல் சிம்பிளாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம்னாலே அது நல்லா வரப்போகுதுன்னு அர்த்தம். நாம் நினைக்கிற விஷயத்தை மற்றவங்க முதல்ல விரும்ப மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒன்று பேசுகிறோம், திணிக்க தான் அதிகமாக முயற்சி பண்ணுவோம். எப்படியாவது இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட திணிச்சிடணும், எப்படியாவது நம்ம மனசில் உள்ளதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிடணும் அப்படின்னு தான் அடிக்கடி நம்மளோட மனசு யோசிக்கும். ஏன்னா இந்த நேரத்தை விட்டு அப்புறம் திருப்பி கிடைக்காது. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கிற விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை விரும்பலேன்னு அர்த்தம், விரும்ப மாட்டாங்க, அது அவங்க மனசில் போய் பதிவாகாது. அப்போ அந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும்.
இது மாதிரி நிறைய காலங்களை நம்ம வேஸ்ட் பண்ணி என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறோம். அப்புறமா நம்ம ஒன்று சொல்கிறோம், என்ன சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை பேசுனோம்னா அவன் எப்போ விரும்புகிறான்னு பார்த்து தான் அதை சொல்லணும். ஒன்று விரும்ப வைக்கணும், இல்லைன்னா விரும்புகிறப்ப சொல்லணும். இல்லைன்னா நம்ம விருப்பத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட போய் அதை அழுத்தும் போது நிச்சயமாக ஏமாற்றம் பின்னாடி நமக்கு நடக்கும். அதிகபட்சம் யாருக்கிட்டையும் பெரிய எதிர்பார்ப்புகளை தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கிட்டையுமே ஒருத்தவங்களை மீட் பண்ண போறீங்க, ஒரு படத்துக்கு போறீங்க, ஒரு ஃபுட்டு சாப்பிட போறீங்க, ஒருத்தவங்களை மீட் பண்ண போறீங்க, உங்க பிஸ்னஸ்ல இந்த மாதம் டேர்ன் ஓவரை பற்றி யோசிக்கிறீங்க, பெரிய எதிர்பார்ப்பை யோசிக்காதீங்க. சாமி கும்பிடுங்க, மனநிலையை ஒருநிலைப்படுத்திக்கங்க, மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு நினைங்க. நம்ம ரகசியத்தை நம்ம மனசுக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சுக்கிரன் அந்த இடத்துலலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அங்கெல்லாம் சுக்கிரனுடைய ஹெல்ப் நமக்கு கிடைக்கும். அதே இதுக்கு மாறுபட்டு செய்யும் பொழுது வெறும் கனவாகவே, வெறும் வார்த்தைகளாகவே நம்மளோட வாழ்க்கை போகுதே தவிர அந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. இன்னொன்று, உலகத்தை பற்றி நம்ம ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய சாமி கும்பிட்றோம், ஆனால் சாமியை திடீர்னு வெறுத்துடுறோம். உண்மையிலேயே கடவுளை கும்பிட்றது, சாமி கும்பிட்றது எதனால அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல வழியை இறைவன் காட்டுவாருங்கிற நம்பிக்கையில் தான். அந்த சாமி கும்பிட்றதுனால ஒரு டிசிப்ளின் நமக்கு ஏற்படும். ஒரு காலகட்டத்தில் தியேட்டருக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப கூட்டத்தில் போய் கஷ்டப்பட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சி கசங்கி வேர்வையோடு வெளியில் வருவோம். அந்த சீட்டை பிடிக்கிறதுக்குள்ள பெரும் கஷ்டமாக இருக்கும். தியேட்டர்லாம் போய் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், தியேட்டர்லலாம் வீட்டில் இருந்தே நம்ம புக் மை ஷோ, டிக்கெட்டு இது எல்லாத்துலேயும் புக்கு நம்ம ஃபுல் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச சீட்டு, சென்ட்ரல் சீட்டு, பக்கத்து சீட்டு, அடுத்த சீட்டெலாம் நம்மளே போட்டுக்கிட்டு படம் ஆரம்பிக்கிற அந்த நேரத்துக்கு அப்படி நீட்டாக அழுங்காமல் குலுங்காமல் அப்படி போய் உட்காந்து படத்தை பார்த்துட்டு, இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் வரைக்குமே முன்னாடியே நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் வருது நமக்கு. அந்த அளவுக்கு மாறிடுச்சு இன்றைக்கி இருக்கிற உலகம் சினிமா வகையில். ஒரு நேரத்தில் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும், சாமி கும்பிடலாம், ரொம்ப நிம்மதியாக போகலாம். ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அங்கே ஒரு பெரிய கியூவே நிற்கிது, முடியல. அங்கே தான் இப்போ போயிட்டு வரும்போது நிம்மதி இல்லை. சட்டை கிழிஞ்சி வருது, ரத்தம் சிந்தி வர மாதிரி வேர்வை சிந்தி வருது. சாமிக்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சோமோ அம்பட்டையும் இந்த ஃபுல் ஹார்ட்லேருந்து என்னென்ன பேசணும்னு நினச்சதெல்லாம் அந்த கியூவிலேயே நம்ம திட்டி தீர்த்து, கெட்ட எண்ணம் இல்லாதவங்க கூட கெட்ட எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த சாமிகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பார்த்த நேரத்தில் ஒரு செகண்டில் அப்படி திருப்பி வந்தோமா, ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காப்பியை கொடுப்போம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இப்போ எந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு போனோமோ அந்த இடம் இப்போ ஈஸியாகிட்டு, எந்த இடத்துல ஈஸியாக போகணும்னு நினச்சிருந்தோமோ அந்த இடம் இப்போ கஷ்டமாக போயிட்டு. காரணம், இங்கேயும் இந்த காலத்தில் இனிமேலாவது இருக்கின்ற கோவில்களில் தரிசனங்கள் பண்ணுவதற்கு ஒரு அழகான வரைமுறைகளை ஏற்படுத்தணும். கூட்டங்கள் என்ன நிறைய இடங்கள் இருக்கு. இதே கூட்டத்தை இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய இடங்களை சொல்ல முடியும். சில இடங்கள்ல அமைதியாக நடந்து போகிறாங்க, அழகாக அந்த தரிசனத்தை பார்த்துட்டு வெளியில் வராங்க. நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் கோவில்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா அது நடக்க மாட்டேங்குது, தள்ளு முள்ளு தான் நடக்குது. அப்போ நம்மளுடைய ப்ரேயர் அங்கே சரி வரல, மன நிம்மதி கெட்டு போயிடுது. இப்போ கோயிலுக்கு போனாலே சண்டை போட்டு வரும். அவங்க கியூவில் உள்ளவங்கள்ட்ட சண்டை போடுறோம், கோயிலில் உள்ளவங்கள்ட்ட சண்டை போடுறோம், வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சண்டை போடுறோம்.
ஒரு தரிசனம் பண்ணுறதே நிம்மதி இல்லாமல் போயிடும். அப்போ இப்போ என்ன பண்ணணும், இனிமேல் கூட்டமாக இருக்கா கோயிலுக்கே போக வேண்டாம், வெளியில் நின்று சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படி கூட்டத்தில் நம்ம போய் சண்டை போட்டு வெளியில் கஷ்டப்பட்டு வர வேண்டாம். பல இடங்கள்ல இன்னைக்கு பணம் பிரதானமாக போயிடுச்சு. பணம் தான் பிரதானம். பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. உடுமலை நாராயண கவின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கவிஞர் 1952 ஒரு பாட்டு எழுதுறார். உடுமலை நாராயண கவி. 1952 இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. 62, 72, 82, 92, 2002, 2012, 22, அடேங்கப்பா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. பராசக்தின்னு ஒரு படம். தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய். எப்ப எழுதியிருக்காரு? ஈசனும் ஈசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே. காசு கொடுத்தாதான் இப்போ எதுவும் நடக்கிற மாதிரி ஆயிடுது. நல்லவரானாலும் இல்லாதவரை நாடு மதிக்காது குதம்பாய். ஒரு பாட்டு, பழைய பாட்டு இது. 1952 உடுமலை நாராயண கவி எழுதினார். நல்லவரானாலும் இல்லாதவரை, அப்போ இல்லைன்னு ஒருத்தவன் இல்லாதவன் தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றான், எனக்கு ஏதாவது குடு ஆண்டவா அப்படின்னு. ஆனால் அவங்ககிட்ட இல்லைங்கிறதுனால அந்த நாடு மதிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அவன் கஷ்டப்படுறான். காசு இருந்தால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கியூவில் போகலாம். கல்வி இல்லாத மூடரை கற்றோர் கொண்டாடுதல். இதையும் எழுதியிருக்கார். கல்வி இல்லாத மூடரை கற்றோர்கள் கொண்டாடக்கூடிய காலம் எப்போ? 1952. அதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியமாக சொல்றார். இதெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, நாம் என்ன பண்ணணும்? ஆடிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோணே, உள்ளே பகை வையடா உதட்டில் உறவாடடா. அடாடாடாடா 1952 சொன்னப்பட்ட பாடம். அப்புறமா அடுத்த வார்த்தை, முட்டா பயலையெல்லாம் முதலாளியாக்குதடா கட்டி அழும்போதும் பணம் பெட்டி மீது கண் வையடான்னு எழுதியிருப்பார். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம். இன்னைக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பணத்தினால் மட்டும்தான் வருகிறது. பணம் தேவைப்படுது. பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் உள்ள பகையை வச்சுக்கிறாங்க, உதட்டில் உறவாடுறாங்க. இதையெல்லாம் அன்றே ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். நம்ம படித்தவங்களாக இருந்தாலும் ஒரு படிக்காத மூடரை தான் நாம் கொண்டாட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுகிறது அப்படிலாம் எழுதியிருக்கிறார் கவிஞர். ஏன் இந்த இடத்துக்குள்ள இதை வரோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் காலம் நமக்கு ஏதோ தர்ம சங்கடத்தை உண்டாக்குது, வாழ்க்கையில் கஷ்டத்தை உண்டாக்குதுன்னு நினைக்கிறோம். காலம் கஷ்டத்தை உண்டாக்கலை, நாமளே சில நேரங்களில் கஷ்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். இனிமேல் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நமக்கு ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ரிஸ்காக இருக்குன்னா அந்த இடத்துக்கு செல்வதை கூட தவிர்த்து கொள்ளலாம், தப்பில்லை. விருப்பமான விஷயங்களை மட்டும் பேசுவோம். விருப்பம் இல்லாதவர்கள்ட்ட அதிகமாக பேசி அதில் நம்மளுடைய வெறுப்பை சம்பாதிக்கவும் வேண்டாம். பணம் தான் இந்த உலகத்துடைய பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது 1952 ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான்னா, இன்னைக்கு நாமெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆக இந்த வாரத்தை நாம் கடக்கணும் அப்படின்னா, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மனுஷாலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நாம் நினைக்கிறத நடத்தணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எதிர்பார்ப்புகளை தவிர்ப்போம். எல்லாம் ஈசன் விட்ட வழி என்று நினைப்போம். ஈசன் எங்கு இருந்தாலும் அவன் நம்மை பார்க்கிறான் என்று நினைப்போம். அவனை போய் பார்க்கணும்னு இல்லை, அவன் எங்கே இருந்தாலும் நம்மை பார்க்குறான் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், நல்லதும் நடக்கும்.